ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராஜ்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्ततितराणि ऋणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं सरश्च महदाव्यपट्टनाद श्रीभक्तिकारकुलशेखर योगिवान् भक्ताङ्घ्रिरेणुपरकाय यतीन्द्रमस्वाम् श्रीमत्पराङ्गुसमुनिः प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாதம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டுகொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடியாடி உழிதரக் கண்டோம் பூஜங்கம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். இன்று ரொம்ப புண்ணியமான ஒரு தினம். பாரத பூமியுடைய தபஸ், நம்முடைய பெரியவாளுடைய அத்தியாச்சரியமான வினயம், இந்த ஜீவர்கள் பரமானந்தத்தை அனுபவிக்கணும்னு பகவானுடைய சங்கல்பம் எல்லாம் சேர்ந்து புனிதமான பாரத தேசத்துல இன்றைய தினத்திலேதான் பகவான் சாக்ஷாத் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியா ஆவிர்பவிச்சு அனுகிரகம் செஞ்சனார். லோகத்துல மனுஷ ஜன்மா கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். இந்த மனுஷ ஜன்மாவிலையும் பாரத பூமியில பிறக்கிறது ரொம்ப துர்லபம். அது எப்படி? எல்லா நாடுகள்லயும் தானே ஜனங்கள் பிறக்கிற வாழ்க்கைலாம் அந்த பாக்கியம் இல்லையா அப்படின்னா, லோகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கு. ஆனா எத்தனை நாட்டுல இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு ராமநவமின்னு தெரியாதவங்க. நம்ம பாரத தேசத்திலே இந்து தர்மத்திலே இருக்கிறதுனாலேயே இன்றைக்கு ராமநவமி அப்படின்னு உணர்வோமா இல்லைங்க? பகவான் அவதரித்த திருநாள் அப்படின்னு சொல்றோமா இல்லைங்க? ஏற்பட்ட ஒரு புண்ணியமான தேசம், அத்தியாச்சரியமான ஒரு சுப தினம். பகவான் லோகத்தை தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காகவே அவதாரம் செஞ்சான். எப்படி நடக்கணும் வாழ்க்கையிலே அப்படின்னு நடந்து காட்டுவதற்காகவே ராமனுடைய திரு அவதாரம். அவ்வளவு சிரேஷ்டமா நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, இன்மையும் பாவமும் சிதைந்துரேயுமே, சென்மமும் மரணமும் இஞ்சித்தீருமே, இன்மையே ராமவன் சிறந்தெழுத்தினால். ராமான்ற அந்த 2 அக்ஷரத்துல எல்லாம் கிடைச்சது. நன்மை செல்வம் நாளும் கொடுக்கிறது. பாவமெல்லாம் அழிஞ்சு போயிடுறதா, ஜன்மமும் மரணமும் இல்லாம போயிடுறதா ராமான்ற அந்த அக்ஷரத்தால். ரத்னாகரன் கூட வால்மீகி கோகிலமா மாறினார் அப்படின்னா ராமநாம பெருமையா. பூஜந்தம் ராமராமேசி மதுரம் மதுராட்சரம், ரொம்ப மதுரமான அக்ஷரமா இருக்கு. ஆரோக்கிய கவிதா சாக்காம்
அந்த வால்மீகி கோகிலம் கோகிலம் தீலா அந்த குயில் கத்தின ராம சப்தம் இன்னைக்கு எதிர்த்துதானே இருக்கு. எந்த பக்கம் திரும்பினால் அப்படி ஒரு சுபதீனம். ஏன் இவ்வளவு விஸ்தாரமா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அடுத்த ராமநவமிக்கு எத்தனை பேர் இருப்போம்னு தெரியாது. இந்த ராமநவமிக்கு இருக்கும், அது சத்தியம். இந்த நிமிஷம் இருக்கும். நிச்சயமா இன்னும் ஒரு ஜென்மம் ஆன கூட ராமநவமி வரும். ஆனா நம்ம இருப்போமா அப்படின்னு தெரியாது. அதனாலேயே இந்த மாதிரி சுப தினங்கள்ல சத்சங்கம் அனுபவிக்கிறது பரமபாக்கியம். அதுலயும் பகவான் அவதரித்த புண்ணியமான தினத்திலே பகவானே பக்தனா அவதரித்த விஷயத்தை கேட்கிறது ரொம்ப 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 பக்தி. இது நம்முடைய சங்கல்பம் இல்லை, நம்முடைய பிரயத்தனமும் இல்லை, நம்முடைய ஆசையும் இல்லை. அவன் சங்கல்பம். அவன் சங்கல்பம் இல்லாம ஒண்ணும் நடக்கிறது இல்லை. இந்த முதல்ல ராமநவமிக்கு சத்தங்கம் இல்லாம தான் இருந்தது. ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால இருந்தது. ஆனாலும் அவன் சங்கல்பம். அவன் சொல்ல வைக்கிறான், கேட்க வைக்கிறான். நம்முடைய பிரயத்தனம் எதுவும் இல்லை. அவனுடையதான பரிபூரண கிருபா கடாட்சம் வேணும். சொன்னா வேணும், சொன்னாவத்து வேற ஒண்ணு வேணும். அவன் ஒரு கிருபா கடாட்சம் பண்ணிட்டா போகும். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த எந்தமாவுடைய கிருபா கடாட்சம். அவனுடைய அவதாரம் பண்ணதான இந்த சுப தினத்திலே அவனையே திரும்பவும் கலியுகத்திலே அவதாரம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணான். சத்திரிய தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணார். ராமனாவன் வீரனா எப்படி இருக்கணும், பிள்ளையா எப்படி இருக்கணும், அண்ணனா எப்படி இருக்கணும், கணவனா எப்படி இருக்கணும், நண்பனா எப்படி இருக்கணும் அப்படின்னா நிரூபணம் பண்ணான். அதே ராமன் திரும்பியும் துவாபர யுகத்துல கிருஷ்ணா அவதாரம் பண்ணி சாதாரண குலத்துல இருந்தாலும் கூட ஜனங்களிடத்துல எவ்வளவு திறமையோட இருக்கணும். ஒரு மாட்டுக்கார வயலா இருந்தும் கூட மதுராபுரி எல்லாம் ஆண்டு துவாரகாதீசனா மாறின பிறகு கூட பழச மறக்காம வினயத்தோட இருந்தானே அதை நிரூபணம் பண்ணி காண்பிச்சான். தர்மத்துக்காக அதர்மத்தை எப்படி வேணா ஏமாத்தி அழிக்கலாம் அப்படின்னு நிரூபணம் பண்ணி காமிச்சான். அதே பகவான் திரும்பவும் கலியுகத்திலே பக்தனா எப்படி இருக்கணும்னு நடிச்சு காட்டினான். ராமனாவும் இருந்து காட்டினான், கிருஷ்ணனாவும் வாழ்ந்து காட்டினான். அதே பகவான் கலியுகத்தில நிமாயி பண்டிதரா அவதாரம் பண்ணி கௌர்ஹரி கௌரங்கன் விஸ்வம்பரன் அந்த நாமத்தோட நாம சங்கீர்த்தனம் எப்படி பண்ணணும், எப்படி நாம சங்கீர்த்தனத்திலே தன்னையே இழக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பதற்காக தானே அவதாரம். அந்த பிரபு கருணாசாகர் இந்த நிமாயி நாம சங்கீர்த்தனமே கதின்னு கடக்கிறார். நாம சங்கீர்த்தனத்தை விட்டா வேற எதுவும் சாரமா அவருக்கு தெரியலையா, எல்லாம் அசாரமா இருக்கா. ஏதோ சாப்பிட்டு ஏதோ தூங்கிண்டு ஏதோ காலம் கடத்தும்படியா வாழ்க்கை இருக்கிறது. இந்த ஜன்மாவில ஒரு சாரம் உண்டு அப்படின்னா அவ்வளவு அழகா பகவன் நாம சங்கீர்த்தம் ஒண்ணு மட்டுமே அப்படின்னு நிரூபணம் பண்ணா. அத்தனை அத்தியற்புதமா அந்த காஜியும் தடுத்து பணி கொண்டாராம். அப்பா நீ முகம்மதியானோ எந்த ஜாதியாவானா இரு, ஆனா நாம சங்கீர்த்தனத்தை விடாம சொல்லு, அதுதான் உனக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது அப்படின்னு நிரூபணம் பண்ணான். காஜியும் ஒரு திருவடிகள்ல விழுந்து ஆனந்தமா ஏற்றுட்டான். அதே போல ஸ்ரீவாச பண்டிதருடைய கிரகத்தை அந்த பிள்ளை இறந்த சமயத்துல கூட நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்ரீவாசன் தன்னுடைய ஆச்சாரியனான நிமாயி பண்டிதருடைய ஆனந்தமே தன்னுடைய ஆனந்தம் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை இறந்து போன செய்தியை கூட அவரிடத்துல சொல்லவே. அதன் பிறகு கேட்டுட்டு பிரபு அழகா அப்படி ஆயிடுத்தே அப்படின்ட்டான். அப்ப ஸ்ரீவாச பண்டிதர் சொல்ற, பிரபு என்னால புத்திரனை அந்த சோகத்தை கூட தாங்கிக்க முடியுமானா நீர் அழுதீர்னா அந்த சோகத்தை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு, நீர் அழப்படாது. நீர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயன் நமக்கெல்லாம் கிருப பண்றதுக்காக நீர் அவதாரம் பண்ணிருக்கீங்க. நீங்களே கலங்கி போயிட்டா நாங்க எங்க போவோம் பிரபு, அதனால நீர் கலங்காதி. இது என்ன ஆச்சு, இந்த சரீரத்தோட அந்த புத்திர சரீரத்துக்கு எவ்வளவு நாள் சம்பந்தம்னு எம்பெருமான் விதிச்சிருக்காங்க, அவ்வளவு நாள் தானே இருக்கும். அதனால இதை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. இது லோகத்திலே நித்தியம் நடக்கக்கூடியதான ஒரு நிகழ்ச்சி தானே, இதுல வருத்தப்படுவதற்கு ஒண்ணும் இல்லையே. யாரோ ஒருத்தர் வருவா, யாரோ ஒருத்தர் போவா, நமக்கு பழக்கப்பட்டவா நான் தெரிஞ்ச மனசு கடந்து அடிச்சுக்கிறது அவ்வளவுதானே ஒழிய. பிரபு நீர் தானே சொல்லிக் கொடுத்திருக்கிய பகவன் நாம சங்கீர்த்தனம் தான் நிரந்தரம், அது எதுவும் நிரந்தரம் இல்லை, நித்தியமில்லை, நீங்க தானே சொல்லிக் கொடுத்துரு. அதனால பிரபு நீங்க எப்படிதான் மனசு வருத்தப்படப்படாது. அந்த புத்திரனுடைய ஆயுஷ் இவ்வளவுதான், அவன் பாக்கியவான், எங்களுக்கு அந்த பாக்கியம் இன்னும் வரல. உம்முடையதான நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு அதையே காதால சவனம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ நவனம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். சவனம் பண்ணிட்டு இருந்தான், மனசுக்குள்ளேயே கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தான்.
அதையே ஸ்மரணம் பண்ணிருந்தான். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சத்தியம் எல்லா பாவத்தையும் நான் அனுபவிச்சுட்டான். ஆத்ம நிவேதனம் ஒண்ணு பாக்கியம் அதையும் இன்னைக்கு பண்ணிட்டான். ஆனா ஆத்ம நிவேதனம் யாரும் ஒரு சீக்கிரத்துல பண்றது இல்லை. எல்லாம் சிரவணம் பண்றோம், கீர்த்தனம் பண்றோம், ஸ்மரணம் பண்றோம், அர்ச்சனம், பந்தனம், தாஸ்யம், சத்தியம் சத்தியம் வரைக்கும் எப்படி ஓடி வந்துடுறோம். இந்த ஆத்ம நிவேதனம் அப்படின்ற பொழுது பரிபூர்ணமா பண்ண மாட்டேங்க, நம்ம என்னுடையது ஓட வச்சுட்டு இருக்கோம். ஆனா பிரபு இந்த குழந்தைக்கு ஒரு பாக்கியம், இந்த ஆத்மாவை நிவேதனம் பண்ணிட்டான். உங்களுடைய கானத்தை கேட்டு நாங்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுடைய திருவிடிகள்ல வளரும் ஆஹா நன்னா இருந்ததுன்னு சொல்றோம். உங்களுடைய திருமேனிக்கு அழகெல்லாம் பண்றோம். உங்களுடைய தலைமுடியெல்லாம் அலங்காரம் பண்றோம். உங்களுடைய திருமேனியில சந்தனம் பூசுறோம். நமக்கு ஆகாரம் கொடுக்கிறோம். ஆனந்தமா உங்களோட இருந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். ஆனா இந்த குழந்தை மாதிரி அப்படியே கொடுக்கணும்னு எங்களுக்கு அந்த பாக்கியம் வரல, அந்த ஒரு புத்தி எங்களுக்கு வரல. சொல்றார், தன் குழந்தை இறந்து போன சமயத்துல ஸ்ரீவாச பண்டிதர் நிமாயி தன்னோட ஆச்சரியனை பார்த்து சொல்றார், அந்த குழந்தைக்கு ஆத்மாவை நிவேதனம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் வந்திருக்கு. நாங்கெல்லாம் ஏதோ ஒரு இப்படி அவளோ ஒரு வாழைப்பழமோ ஏதோ ஒரு கற்பூரமோ எங்களால என்ன முடியுமோ இதுதான் முடியும்னு சொல்லி பத்திரம், புஷ்பம், பழம், கோயில் இதுதான் எங்களால் முடிஞ்சதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா நினைச்சா எங்களால ஆத்மாவை கொடுக்க முடியும், ஆனா கொடுக்க மாட்டேங்கிறோம். இந்த குழந்தைக்கு ஒரு பாக்கியம் வந்துருக்கு. அவளை அழகா சிரவணம் பண்ணா, கீர்த்தனம் பண்ணா, ஸ்மரணம் பண்ணா, ஆத்மாவை நிவேதனம் பண்ணிட்டான் பிரபு. அந்த ஜீவனை ஒதுக்கிறாரு. நீ திருப்பியும் அழுதி இந்த ஜீவனை திரும்பி சம்சார சாகரத்துல என் புத்திரன், என் தந்தை, என் தாய், என்னுடைய பந்துக்கள், இது என்னுடைய தேகம் அபிமானத்திற்கு குழந்தை கிளம்பிக்கானே பாக்கியம், பரபாக்கியம், மகோபாக்கியம், மகோபாக்கியம். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமான்னு அந்த குழந்தை ஏதோ ஜென்மாவில ஏதோ ஒரு சுகிருதம் இருந்திருக்கு. என் புத்திரனா வந்து வாய்க்கணும், எனக்கு ஒரு பாக்கியம் இருந்திருக்கு. வந்தான், கர்மாவை முடிச்சான், நாம சங்கீர்ணம் கேட்டான், ஆத்ம நிவேதனம் பண்ணிட்டான், கிளம்பி போயிட்டான். அதனால பிரபோ நீ வருத்தப்படப்படாது அப்படின்னு சாராம் இந்த ஸ்ரீவாச பண்டிதர். கேட்ட உடனே கதை அழகார் நிமாயி பண்டிதர், ஆஹா நீ கிருஷ்ணனையே விலைக்கு வாங்கிட்டு நிஜமாவே பகவான் உன்னத பரமபிரீதியோட இருப்பான். ஏன்னா லோகத்துல எல்லாருமே விரும்புறது தன்னுடையதானது அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். இது தன்னுடையது. அந்த மாதிரி தன்னுடையவர்களுடைய சுகமே தன் சுகம்னு வாழப்படுகின்ற லோகத்துல கிருஷ்ண சுகம் தான் பிராதான்யம், பக்தி தான் பிராதான்யம். இதை கூட சாதாரணமா சொல்லிட்டே இது கிருஷ்ணனை விலைக்கு வாங்கிட்டு உமக்கு முன்னாடி யாரும் சமானம் இல்லை, பகவான் உமக்கு பல கோடி ஜென்மாவுக்கு கடன் பெற்றிருக்கான் அப்படின்னு பகவானாகி நிமாயே சொல்லிட்டார். உடனே அத்தனை பேரும் பரமானந்தத்தை தலைச்சா அந்த குழந்தைக்கு அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் முடிச்சு. கொஞ்சம் கூட மனசுல வருத்தமே வரலையா. அவர் மனைவியும் சரி நம்ம குழந்தைக்கு இப்படி ஒரு பக்தியம் கிடைச்சிது, எல்லாருக்கும் இந்த பக்தியம் கிடைக்குமான்னு நிமாய் பண்டிதர் பக்கத்துல இருந்து அந்திம சம்ஸ்காரம் பண்ணும்படியான ஒரு பக்தியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லையே. யாருக்கோ ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆச்சாரம் கூட இருந்து அந்திம சம்ஸ்காரம் பண்ணும்படியான பாக்கியம் கிடைக்கிறது. எல்லா ஜீவனுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. ஏதோ ஆச்சாரம் பண்ணுவாங்க, ஆனா கூடவே இருந்துட்டு ஜீவன் கிளம்புற வரைக்கும் சாட்சிபூதமா நின்று பார்த்துட்டு இருந்தாரு. ராமச்சந்திரமூர்த்தி பார்த்துட்டு இருந்தா இல்லையா, அவ்வளவு அழகா சபரி போறதுக்கு சாட்சிபூதனா ராமன் நின்று பார்த்துட்டு இருந்தான். அதே போல இந்த இடத்துல சாட்சிபூதனா இருந்து இந்த குழந்தைக்கு நாமசங்கீத மகாத்மியத்தையும் புரிய வச்சு அவ்வளவு அழகா இந்த குழந்தையுடைய கடைசி பயணத்துக்கும் கூட இருந்துட்டாரு ஆச்சாரி. இன்னொரு வாக்கியம். அதனால அந்த குழந்தைக்கு பரபாக்கியம்னு சொல்லி எல்லோரும் பரமானந்தப்பட்டார். மற்ற ஜனங்கள் சாதாரணமா இதெல்லாம் தப்பு, அவருக்கு ஒன்றும் சக்தி இல்லை, ஜனங்களுக்கு என்ன கிடைக்கும் தானே. எதை கொண்டு பகவத் பக்தாலையும் ஆச்சாரிய புருஷாலையும் என்ன கேவலம் பண்ணலாம், என்ன மத்தனம் தட்டலாம் தானே பார்த்தோம். அவளுடைய புத்தி குதர்க்கமா இருக்கு, குயுக்தமா இருக்கு. அவளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அவருடைய புத்தி கோணல்மானதான் இருக்கும். பாம்புக்கு ஒரு புத்தி இருக்கு, நாய்க்குன்னு ஒரு புத்தி இருக்கு, பன்னிக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கணும். அதே போல இந்த பக்தர்களை நின்ற மன்றவாளுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு, அதை மாத்திக்க முடியாது. அவ பாட்டுக்கு இருந்துன்னு சொல்லுவா. அதனால ஜனங்கள்லாம் கவலைப்படுறது இல்லை, அதுக்கு பாட்டுக்கு எதை சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஒவ்வொரு நாளும் விசேஷமான கீர்த்தனை நடந்துட்டே பரம சந்தோஷமா பரமானந்தமா கீர்த்தனை நடந்துருக்கு. பிரபு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான அனுகிரகம் பண்ணிட்டார். அவன் என்ன கேட்கிறாளோ அப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டார். சில பேருக்கு சொப்பனத்துல சேவை சாதிச்சார், அதிரூப சௌந்தரியமான காட்சி கொடுக்கிறார். சில பேருக்கு ராமனா காட்சி கொடுக்கிறார், சில பேருக்கு கிருஷ்ணனா காட்சி கொடுக்கிறார், சில பேருக்கு ராதா கிருஷ்ணனா காட்சி கொடுக்கிறார், சில சமயத்துல ருக்மி சத்யபாமா சமேத கிருஷ்ணனா காட்சி கொடுக்கிறார், சில சமயத்துல கோபாலனா காட்சி கொடுக்கிறார், சில சமயத்துல கோவர்தன கிரிதாரியா காட்சி கொடுக்கிறார், சில சமயத்துல ஸ்ரீநாத்ஜியா காட்சி கொடுக்கிறார், சில சமயத்துல துவாரகாதீசன், சில சமயத்துல பங்கேபிகார், விதவிதமான காட்சி கொடுத்து ஜனங்களை பரமானந்தத்தின் எல்லையில் அப்படியே இருக்க வச்சிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆனந்தம், ஒவ்வொரு விதமான தேவைகள், ஒவ்வொரு விதமான அனுபவங்கள், பரமானந்தம் அப்படின்னு நிஜமாவே இந்த சத்சங்கத்துல இருக்கிற காலங்கள் இருக்கே பரமசுக்கா நினைச்சு 1000 கோடி ஜென்மா காலத்துல. ஆனா சமயத்துல லோகத்தை மறந்து போயிடுறோம், நம்ம யாரும் மறந்து போயிடுறோம், நம்முடைய தேவை என்னன்னு தெரியாம போயிடுறது. வாழ்க்கையில இதுதான் ஆனந்தம்னு உணர்ந்துடுறோம் இல்லையா. அந்த நேரங்கள்
யாராலும் விரும்ப கொண்டு வரவே முடியாது. 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட சத்சங்கத்துல இருக்க 5 நிமிஷம் கிடைக்கிற ஆனந்தம் லோகத்துல எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி இந்த நிமாய பண்டிதருடைய சங்கத்துல தங்களையே இழந்துட்டு கிடக்கிறாங்க. நல்லா இருக்கு, இன்னும் வேண்டாம், இப்படியே இருப்போம். சாயங்காலம் ஆயிரத்தி பஜனை பண்ணுவோம், சத்சங்கம் பண்ணுவோம், கதலாயாச நிமாய பண்டிதரையே பார்ப்போம். உங்களதான் நம்ம வாழ்க்கை. ஏதோ தலிகை பண்ணணும், ஏதோ அந்த சமயத்தை பசிக்கிற சமயத்துல ஆகாரம், கொஞ்ச நேரம் தேகத்துக்கு விசாந்தி, ஒரு தூக்கம், அப்புறம் ஏதோ உலகார்த்தமான காரியங்கள், தேகத்திற்குரியதான காரியங்கள், குடும்பத்திற்குரியதான காரியங்கள் பண்ணிடுவோம். சாயங்காலமாக சத்சங்கம். நான் வாழ்க்கையில் எந்த விதமான பரபரப்பும் இல்லை, எந்த விதமான குழப்பமும் இல்லை, பயமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. சந்தேகம் இருக்கப்படாது. சம்சயாத்மா நினைச்ச சம்சயமே இல்லாததான ஒரு புத்தி வந்துருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சுகமா, ரொம்ப நிம்மதியா, ஆனந்தமா பயந்துருக்க நவதீப வாசிகளுடைய வாழ்க்கை. நிமாய பண்டிதருக்கும் பரமானந்தம், நித்யானந்த பிரபுவுக்கும் பரமானந்தம். எல்லாரும் விதவிதமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். எல்லாரும் பக்தின்ற ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். ஆனா அவாவா பக்குவத்தை தகுந்தாக போல இந்த ஆனந்தத்துடைய ருச்சி, ஆனந்தத்துடைய தன்மை, ஆனந்தத்துடைய சுவாவம் மாறுவது. ஆனா எல்லாரும் ஆனந்தம் அப்படின்னு ஒன்னதான் அனுபவிச்சு ஆனந்தமா இருந்திருக்கா. அந்த சுக்லாம்பர பிரம்மச்சாரி இவரும் பகவானுடைய சிரேஷ்டமான பகவத் பக்தர். நிமாய பண்டிதரிடத்துல அதீதமான ஒரு பிரீத்தி உடைய ஒரு மகானுபாவம். சதா சர்வகாலம் சைத்தன்யா 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 சைத்தன்ய பிரபுவை தியானம் பண்ணிருப்பார். நிமாய பண்டிதரையே தியானம் பண்ணிருப்பார். கௌரதியே தியானம் பண்ணிருப்பார். விஸ்வம்பரான்னு கிளம்புவார், கௌரங்கான்னு கிளம்புவார். வேற ஒன்றும் எனக்கு தெரியாது, வேறொன்றும் நான் அறியேன்னு கிடக்கிறார். தெய்வம் அத்தறியே, எனக்கு வேற தெய்வம் தெரியாது, இந்த தெய்வம் ஒண்ணு போதும். இந்த சைத்தன்யனா இருக்கா, இந்த கௌராங்கனா இருக்கா, நிமாயியா இருக்கான்னு இந்த தெய்வம் எனக்கு போதும். எனக்கு அப்சாவதார மூர்த்தி வேண்டாம், வேற எந்த ரூபம் எனக்கு வேண்டாம், வேற எந்த நாம சங்கீதம் எனக்கு வேண்டாம். இவனையே தியானம் பண்ணிட்டு இவன் கூட இருந்து ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொல்லக்கூடியவன் பாக்கியம் கிடைச்சிருக்கிறா. எனக்கு சொல்லக்கூட வேண்டாம், இவன் பாடுறதை கேட்டாலே போதும், என் ஜென்மா சாபல்யமாயிரும். ஆஹா, நிம்மதியா இருக்கு. அவர் என்னமோ பார்த்தா நிச்சயம் பிக்ஷை எடுத்துதான் காலத்தை ஓட்டிட்டு இருக்கா, உஞ்சவர்த்தி எடுத்து காலத்தை ஓட்டிட்டு இருக்கான். ஆனா மனசுக்குள்ள கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லை, நாளைக்கு என்ன ஆகும்னு சிந்தனை கிடையாது. ஏன்னா பரிபூர்ணமா பகவான் தன் வாழ்க்கையை ஒப்படைச்சிடும், பரிபூர்ணமா ஒப்படைச்சிடும். சிந்திச்சுட்டு கூட சிந்தனையே இல்லாம ஒப்படைச்சிடும். பகவான் காப்பாற்றுவான், என் கூட இருக்கான், எனக்கு ஒரு நாளும் குறைவில்லை, நான் ஓர் குறைவில்லையே அம்மா சொல்றான். குறையே இல்லைன்ற ஒரு குறையை தவிர வேற எந்த குறையும் எனக்கு கேட்கிற என் பகவான் அப்படின்னு. அதனால நமக்கு என்ன குறை இருக்கு? அதனால ஒரு முன்னத்தாடி ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. நித்தியம் காத்தா எழுந்துப்பார். இன்னைக்கு பகவான் தெரியலப்பான், அவ்வளவுதான். இன்னைக்கு கலந்தானா நாளைக்கு மலக்கதானே போன சந்தோஷமா இருப்பார். ஒவ்வொரு நாளும் அவர் வயிற்றுக்கு அந்த சமயத்துல என்ன தேவையோ அது பகவான் கொடுத்துட்டுதான் இருந்தார், நமக்கும் கொடுத்துட்டுதான் இருக்கான். சில பேர் உணர்றோம், சில பேர் உணர்றது இல்லை. அதுதான் பகவான் கொடுக்காம இல்லை, ஏதாவது உணர முடியறதில்லை. ஏன்னா மனசு ஆசைப்பட்டு அப்படியே அலைஞ்சுட்டே கிடக்கிறதுனால பகவான் கொடுக்கறதான பரமானந்தம் பெரிய மாற்றங்கள் அனுபவிக்க முடியறது இல்லை. எல்லாருக்கும் கொடுக்கறான். பகவான் பிடித்தவன் பிடிக்காதவன்னா பாக்குறது, பிடிக்காதவன்னு பார்த்தா நாஸ்திகன் மகாபாதிகள் அவனும் கொடுக்கப்படாது. அவனுக்கு சிலவை பண்ணிட்டு தானே இருக்கான், அவனும் 3 வேளை சாப்பிட்டுட்டு தானே இருக்கான், அவனும் விதவிதமா வாழ்க்கை அனுபவிச்சுட்டு தானே இருக்கான், அவனுடைய கர்மாவுக்கும் பிரயோஜனத்தை கொடுத்துட்டு தானே இருக்கான். பகவான் நடுநிலையா இருக்கான், ஒரு சாட்சியா நின்று இருக்கான். அவன் பிடித்தவன் பிடிக்காதவன் உதாசீன் என்ற பாகுபாடுதான் ஒண்ணுங்கிற ஒரே மாதிரிதான். அதனால சுக்லாம்பர பிரம்மச்சாரிக்கு கவலையே இல்லை. ராத்திரி படுத்து வர்றப்போ இன்னைக்கு போது நன்னா அப்படியே நடத்திட்டு வரா. இன்னைக்கு ஜென்மா நல்லா போயிடுச்சு, நாளைக்கு ஜென்மம் நீ பார்த்து அவள்லாம் சில பெரியவாள்லாம் அன்னைக்கு ஜென்மா அவளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கோம், இந்த ஜென்மாவை பார்ப்போம், நாளைக்கு இருந்தோம், நாளை ஜென்மாவை பார்ப்போம், அவ்வளவுதான். ரொம்ப சுகம். ராத்திரி தூங்குவார், காத்தால எழுந்துப்பார், கௌராங்கரையே தியானம் பண்ணிட்டு தூங்க வேண்டிய முறைன்னு ஒண்ணு. சும்மா எதையோ தியானம் பண்ணிட்டு என்னமோ நினைச்சிட்டு தூங்கினோம்னா சுகம் இல்லை. நிறைய ராத்திரி தூங்கினாலும் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்றோம்னா எதையோ தியானம் பண்ணுறோம். ராத்திரி படுத்துட்டோம்னா அப்படி ஆச்சாரிய ரூபத்தை தியானம் பண்ணுறோம். அனுபவத்துல ஆச்சாரிய ரூபத்தை தியானம் பண்ற சுகம் இருக்கே, அனுபவிச்சாத்தான் தெரியும். வேண்டாம், ஏது மக்களியேன்னு இருக்கான். ஆஹா, நாவினால் நறுக்கி எந்த நெய்தினேன் நேரினேன் அவன் பொன்னடினேனையே தேவு மற்ற அறியேன். வேற ஒன்றும் தெய்வம் தெரியாது அப்படின்னு வருக நம்பிதான் சுவாமி ராமானுஜருடைய திருமூர்த்தியே தியானம் எடுத்துவார் என்பார் கோவிந்த். இவாள்லாம் அப்படியே ஆச்சாரிய ரூபத்தை தியானம் பண்ணுவார். அதுதான் ரொம்ப விசேஷம். அப்படி பெரியவா சொல்ற சதாச்சாரியம் அந்த சத்குருடைய திருரூபத்தை தியானம் பண்ணணுமா. குருமூர்த்தி அதையே தியானம் பண்ணணும்னு சொல்றார். குருகீதால சொல்றார், குரு நாம சதாசரே, எப்பொழுதும் குருடைய நாமத்தை ஜபிக்கணுமா, குருடைய ரூபத்தை தியானம் பண்ணணும். இந்த சுக்லாம்பர பிரம்மச்சாரி அவ்வளவு அழகா நிமாய் பண்டிதனுடைய ரூபத்தை பாதாதி கேசம் கேசாதி பாதம் தியானம்.
நிமாய் பண்டிகை பஜனை பண்ற சமயத்தை செந்தாமரை பாதங்கள் நல்ல அற்புதமான முத்து முத்து விரல்கள் மேலையும் நல்ல ஒரு கௌர வண்ணம் வெள்ளையா சிறப்பான்னு தெரியாத ஒரு வண்ணம் அற்புதமான கணுக்கால் சமயத்துல கட்டியெல்லாம் கட்டி விட்டுறா அவர் நர்தனமாடுமே சலங்கை நூப்பர சப்தம் கேட்கணுன்றதுக்காக அழகான முழங்கால் அற்புதமான முட்டி பருத்த துறை நன்மை யவ்வனம் கலியுகத்துல அப்படி எவ்வளம் பார்க்க ரொம்ப துர்லபம் கலியுகத்தை எல்லாருமே பார்த்தா உபகிருத்தாவான்னு சொல்லும்படியா நோய்நொடியோடு தானே இருக்கும் அப்படியே எவ்வளவுகளை பார்த்தாலும் எவ்வளவு வயசுல இருக்க குழந்தைகளை பார்த்தோம்னா கூட அந்த குழந்தைகள் எப்போதும் பார்த்தா தூங்கிட்டே இருக்கு இல்லாட்டி ஒரே சோம்பேறியா இருக்க ஒழிய ஒரு சுறுசுறுப்பா இருக்க மாட்டேன் எத்தனை மணிக்கு எழுந்தே அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரம் சொல்றேன் இல்லை ஒரே நேரம் கூட சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரம் வரை சொல்றேன் அந்த மாதிரி தானே இருக்கு ஆனா அந்த மாதிரி இருந்தாம இந்த நிமாரி பண்றது எப்ப தூங்குறா எப்ப எழுந்துக்கிறார் ஒன்றும் தெரியல ஆனா உடம்பு கலகலன்னு இருக்கான் இந்த நித்திய யுவத்தன்மைன்னு சொல்ல நித்திய யுவமா இருக்கா இந்த சிக்கிட வைரபி அவ்வளவு அழகா உள்ள அமைஞ்சி இருக்கா கொஞ்சோண்டு பூஷணவாய் ஒரு வைரா அதே அற்புதமான ஒரு 10 பீதாம்பரம் வேற உடுத்திக்கிறார் பஜன் பண்ற சமயத்துல 10 பீதாம்பரம் நல்லா 10 வருஷம் சகத்தகன்னு சொல்லிக்கிறார் அதே இந்த காலில் வந்து சட்டதான் அப்படியே அலையறது நடக்கிற சமயத்துல அப்படியே கவலரா போல இருக்கா அப்படியே கவல்றதான் இந்த வஸ்திரம் முன்ன அழகான ஒரு தொப்புள் கொடி நல்ல உருண்டு திரண்ட தோள்கள் அக்கன்ற விசாலமான மார்பு பிரதேசம் ஜம்முன்னு இருக்கா நீண்ட கைகள் செந்தாமரை கைகள் ஆஜானுபாகுவான ஒரு சரீரம் உடம்புல எல்லாம் போய் கோபி சுந்தரமும் மலைய சொன்னமும் பூசிண்டே இருக்கான் எடுப்பான ஒரு கழுத்து அது அழகா துளசி மாலை சாம்பரமணி மாலை எல்லாம் போச்சு சமயத்துல பகவத் பக்தி பஜனை பண்ற சமயத்துல பக்தாலாம் சேர்ந்து மாலை போட்டோம் சமயத்துல மல்லிகை புத்திரமா போட்டோம் சமயத்துல தாமரை புஷ்பத்தினால ஒரு மாலை போட்டோம் சமயத்துல விதவிதமான கதம்பம் ஜாதி மல்லி அதனால ஒரு மாலை போட்டோம் எந்த மாலை போட்டாலும் நன்னா பரிமணிக்கிறார் இவருக்கு என்ன பரிமணத்தை குறைச்சிடான பகம் சர்வகண்டக சர்வரசக வாசம் அற்புதமான அந்த மாலையெல்லாம் போட்டு எப்பொழுதும் வாயில ஒரு தாம்பூலம் கிரஸ்தன் அப்படி இருக்கணும்னு ரமம் இருக்கு அழகா அந்த வாயில் தாம்பூலம் போட்டுருக்கா மனித தாம்பூலம் போட்டு பார்க்கறதுக்கு சகிக்காது அவனா அந்த நிமாய் வந்து தாம்பூலம் போட்டு இந்த உதறின்னு சார்ந்து கிடக்கிறான் தாம்பூலம் வேற ஒரு ஓரத்தை அடக்கின்னு அப்படியே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொல்றான் எத்தனை பேர் தாம்பூலம் போட்டு பேசுவா அவா பேச அவளுக்கு தான் முடியும் யாருக்கும் முடியாது அது மேல அப்படி சப்தம் வேற போட்டு தலையெல்லாம் ஒரு தூக்கி என்ன பேசுறான் அவளுக்கு தான் புரியும் ஏன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சௌகரியமா பண்ணணும் பண்ற முறைன்னு ஒண்ணு இருக்கா அவளை அழகான சாம்பூர் அப்படி கொடும்பு அடக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் இன்னும் கொடு உப்புசமா இருக்கும் நல்லா அப்படி நல்லா கொஞ்சம் சமயத்தை மட்டும் ரொம்ப குஷியை கலந்து ஒரு கிள்ளி கிள்ளிடுவா அத்வைதாச்சாரியா ஸ்ரீவாச பண்டிதா ஒரு அண்ணன் மயங்கி மூர்த்தியை விழுந்துட்டு வரணும் அப்பதானே இவர் தவணா படுத்துன்னு கிடப்பான் இவர் முழிச்சுட்டு கிடந்தாருன்னா ஓடி போயிடுவார் பக்கத்துல வந்தா ஓடி போயிடுவார் அதனால இவர் தண்ணிலே மறந்து இந்த மூர்த்தி அவளா கண்ணத்தை கிள்ளி 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 நல்லா சிறந்து போய் கிடக்கிறோம் நல்லா சாம்பூல வர புசு புசு நின்று அப்படி இருக்கு சம்ம ஆனந்தமா சமயத்துல பகுஷவரம் பண்ணிட்டு இருக்கா சமயத்தை சிவரம் பண்ணாம இருக்கா எப்படி பார்த்தாலும் அழகன் அழகன் சுந்தரன்பாணி நிமாயிக்க சர்வரூப அழகுதானே எல்லா அங்கமும் லாவண்யம் ஜொலிக்கிறன் சொல்லிக்கிற அழகான எடுப்பான ஒரு நாட்கள் மூச்சு இழுத்த விடுறாங்க பூங்காரம் பண்ணும்போது ஒரு அழகு அந்த கண்கள் எப்பொழுதும் ஒரு கருணை பொழியும் அழகு எப்பொழுது ஒரு குறும்பு பார்வை இருக்கு நிமாயிச்சு ஒரு குறும்பு இருக்கு இந்த கண்கள்ல சமயத்தை ஆச்சாரோட கண்களை பார்த்தோம்னா நன்னாடி ஒரு குறும்பு இருந்துட்டே இருக்கணும் என்ன தப்பு பண்ணுவோம் எப்படி வாழ வம்புக்கு இருக்கலாம்னு ஒரு குறும்பு இருக்கு அதே சமயத்துல ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலையே பக்தி வரமாட்டேங்கிறதே நாமஜம் வரமாட்டேங்கிற உண்மையா பிரார்த்தனை பண்ணும்போது இந்த கண்கள்ல ஒரு கருணை தெரியும் அதே கண்கள்ல அப்படி பேசிட்டு இருக்கும் போது கருணை நடுவில் ஒரு குறும்பு தெரியும் குறும்பு நடுவில் ஒரு கருணை தெரியும் நம்ம கவனிச்சு பார்க்கணும் நான் ஏதோ பார்த்தோம் போனோம் இருக்கப்படாது இன்னும் அனுபவிக்கிறோம் அந்த கண் அழகு அது நிமாயுடைய கண்கள் அப்படியே கருணை சமயத்துல பிரேமையில ஒரு சாரோ பார்க்கணும் இப்படி பார்த்துட்டாரே அப்படியே நமக்கே ஒரு கிடக்கம் வந்துடும் அத்வைதாச்சாரியா ஸ்ரீவாசர்லாம் கூட நம்ம புருஷாலாம் பிறந்து தொலைச்சுட்டோமே தங்களை காலையில் நொந்து பாலம் இப்படி ஒரு அழகு ரூபமா இந்த கண்கள் ஜொலிக்குமா அற்புதமான அகன்ற விசாலமான நெற்றி வேற அந்த கோபி சந்திரன் கஸ்தூரி தரக வச்ச நெற்றியில ஒரு கோபி சந்திரன் சின்ன சுருளான கேசம் இந்த பக்தர்கள் நல்ல வாசனை திரவியம் எல்லாம் போட்டு நல்லா முடிச்சு போடுவோம் அப்படியே 2-3 முடி சுருள் கீழே இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு சமயத்துல விதவிதமா ஸ்ரீவேஷம் எல்லாம் போடுவோம் காதல் ஏதாவது மாற்றிதான் அவன் சென்னும் அழகா இருக்கு எப்படி இந்த நிமாயி பள்ளியுடைய திருரூபம் சமயத்தோட ஆடுவாரம் அப்படி ஆடும்போது பின்னாடி இருந்து பார்ப்பார் அந்த கிருஷ்ணபாகம் மட்டும் தனியா தெரியும் ஆடுமா இந்த நிமாயி பள்ளிகள் கிருஷ்ணபாகம் சமயத்தோட நடந்து போன சமயத்துல இந்த பஞ்சகட்சம் தானே உடுத்திருப்பான் பஞ்சகட்சம் போட்டு நடக்கிற சமயத்திலே இந்த பஞ்சகட்சம் கொஞ்சம் விலகிற சமயத்திலே இந்த முழங்காலுடைய அழகு பின்ன முழங்காலுடைய அழகு சமயத்தில் நடந்து ஆடும்போது காலுடைய மேல தூக்குவாரம் அந்த குதிகாலுடைய ஒரு சிவப்பு நம்ம பல பல பலன்னு தெரியாது
அதன் யஜ்னோபவீதம் வேற, அப்படி பரிமளிக்கும் பல பலன் சொல்லிக்கும் வேற. அவருடைய அற்புதமான திருமேனியிலே இந்த யஜ்னோபவீதம் ஒரு அழகா இருக்கு. சில யஜ்னோபவீதம் போட்டு பாருங்க, இவர் போன்ற யஜ்னோபவீதம் ரொம்ப அழகா இருக்கு. சமயத்தை கையில மோதிரம் எல்லாம் போட்டு கழுத்து தங்கனைகள் எல்லாம் சில மேல போட்டு விடுறோம். ராஜகுமாரன் மாதிரியே இருப்பான். ஆனா ராஜகுமாரன் பித்து பிடிச்ச ராஜகுமார், கிருஷ்ண பித்து பிடிச்ச ராஜகுமார், நாமசங்கீர்ணம் பண்ற ராஜகுமார். பார்த்தா ராஜகுமாரன் சொல்லி ஆச்சுன்னா தந்தரவே பேசுவான். நான் அதை பேசி நீ அப்படி பண்ணேன், தன் தேசத்தை கொண்டு எல்லாரையும் மயக்கலாம், தன் தேசத்தினர் அபிமானத்தை ஒரு திமிர நடப்பான். ஆனா இந்த ராஜகுமாரனும் சின்ன கதி கஜ கதி ரிஷபகதியில நடக்கும்படியான ஒரு யுவராஜகுமார். தேவர்களும் கூட அழகா நம்ம பூலோகத்தை நவத்தீபவாசியா பிறக்கலையே பண்ணிக்கோமே, அடடா இப்படி ஏமாண்டு போயிக்கோமே. சொர்க்கலோகம் சொர்க்கலோகம் வசதி அப்படின்னா சொல்லி ஏமாந்து போயிக்கோமே. சாஸ்திரம் எல்லாம் படிச்சு வீணா போயிட்டு நினைச்சான். ஏன்னா சாஸ்திரம் தான் சொல்றா சொர்க்கலோகம் அவ்வளவு வசதி, ஆனந்தமா இருக்கலாம், இந்திரனா இருக்கலாம், சந்திரனா இருக்கலாம், திரோத்தமையா இருக்கலாம், அப்புறம் ஸ்திரீகள்லாம் இருப்பான், நிறைய பலம் எல்லாம் உண்டு, திக்பாலகர்களா இருக்கலாம், மயிலாவத்து மேல உட்காந்து போகணும், எல்லாம் நல்லா தானே இருக்கு. ஆனாலும் இங்க வெறுங்காலோட நிமாயியோட நவத்வீபத்துல ஆடி பாடி பஜனை பண்றது நன்னாத்தான். ஏதாவது நன்னாத்தான் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் நவத்வீபத்திலே இந்த ஜனங்கள் இவரோட நகர சங்கீதம் பண்ணிண்டு இவர் ஒரு கண்ணை அடிச்சு ஒரு சிரிச்சென்று சங்கீத பாஷையில் எல்லாத்தையும் பேசிண்டு ஒருத்தரை பத்தி ஒரு கிண்டல் பண்ணிட்டு ரகசியமா இந்த சத்சங்கத்துக்குள்ள ஒரு ஊடலும் கூடலுமா இருக்கு. அது சுகம் சத்தலோகத்துல கிடையாது, கிடைக்காது. சத்சங்கத்தை ஒன்று முன்சி கம்முன்னு அது பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம் சொல்லிட்டு கடைசியில் ஒன்றும் பண்ணாம இருந்து ஆச்சாரத்தை பாதி ஒன்றும் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும்னு சொல்றது இது சுகம் தானே. இந்த சுகம் சொர்க்கலோகத்திற்கு கிடையாது, நிச்சயமா மறந்தும் கிடையாது. அதனால இவர்கள்லாம் சொர்க்கலோகத்துக்கு தேவர்கள் அவர்தான் நிமாயோட இருந்திருக்கார். ஆனந்த மாணிக்காமன் பிரபு அனுபவிக்கிறார், ஸ்ரீவாசன் அனுபவிக்கிறார். அவரை போல நமக்கு ஒரு பக்தியம் கிடைக்கலையேன்னு என்கிறார். அந்த மாதிரி நீத்தேற்பட்டதான அதிரூப லாவண்யமான சௌந்தர்யமான சுகமான பரிமளிக்கக்கூடியதான இந்த ரூபத்தை தியானம் பண்ணின்ற சுக்லாம்பர பிரம்மச்சாரி ராசி. ஒவ்வொரு நாளும் விதவிதமான லீலைகள் பண்றார் ஆச்சாரியர், ஒரே மாதிரி இல்லையே. எப்படி கிருஷ்ண லீலை நவநவமா இருக்கும், புதுசு புதுசா இருக்கும், அதே போல ஆச்சாரிய லீலையும் நித்தியம் நவம் 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 தான். எத்தனை தடவை ராமானுஜேவர்கள் நவமா தானே இருக்கு, சைத்தன்ய மகாபிரபு சரித்திரம் எத்தனை தடவை நவமா தானே இருக்கு, மத்வாச்சாரியார் சரித்திரம், சங்கர வைபவம் இதெல்லாம் கேட்டோம்னா நவமா தானே இருக்கு, ஏன்னா சத்தியமாச்சு. அந்த மாதிரி இந்த வைபவத்தை நினைச்சே இந்த சுக்லாம்பர பிரம்மச்சாரியுடைய காலம் தெரிஞ்சிருக்கு. மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம், அவ எல்லாருக்கும் கிருப பண்றாரு, நமக்கு இன்னும் ஒரு கிருப பண்ணா என்னவா உள்ளுக்கு அவளுக்கு போகணும், அவளுக்கு அப்படி பண்றாரு, எனக்கு மட்டும் பண்ணா என்ன பதச்சலாம் அப்படின்னு தோன்றதான். இது பொறாம இல்லை, சமயத்து சிலருக்கு பொறாம வரும், பொறாம வேறு. இந்த எனக்கும் கிருப பண்ணா நன்னாளுக்குமே இந்த ஒரு தீவிரமான தவிப்பு. அந்த மாதிரி தவிக்கிறார் சுக்லாம்பர பிரம்மச்சாரி. நமக்கு இன்னும் கொஞ்சம் பிரபு கிருப பண்ணலாம், ரொம்பதான் கஞ்சிதானம் பண்ணிக்கிறார். கிருப பண்றது என்ன கஞ்சிதானம் பண்ணிக்கிறார், நிறைய பண்ண வேண்டியது தானே. ஆச்சார சமயத்துல நிறைய கிருப பண்ற சமயத்துல ரொம்ப கஞ்சிதா இருப்பார். என்னடா அப்படி இருக்கார் அப்படின்னா நம்ம மனசுல கஞ்சத்தனம் வந்துருக்கான், கஞ்சத்தனம் வந்துடும், வேற ஒண்ணும் இல்லை. இந்த அகம்பாவம் வரும்போது இங்க கம்சன் உண்டாயிட்டாங்கன்னா கிருபையில ஒரு கஞ்சத்தனம் வந்து சரி போதும், இதுக்கு மேல கொடுக்கப்படாது, அப்புறம் நிறைய கொடுக்கலாம் அப்படின்னு தோன்றதான். ஏன்னா அதை வாங்கி அனுபவிக்கணும், உதாசீனப்படுத்துற சமயத்தை கொடுத்துட்டோம்னா அப்புறம் அந்த குழந்தைகள் அவதான வருத்தப்பட போறான். ஆசன் எல்லா சமயத்திலும் கருணை பண்ணிடுவா, பெரிய விஷயம் கிடையாது, கருணை பண்றதுக்காக அவ இருக்கா. ஆனா அவ கொடுக்கிற சமயத்திலே நமக்கு ஏதானும் கொஞ்சம் அஸ்ரத்தை இருந்துடுச்சு, இல்லாட்டி அது மேல பரிபூர்ணமான தவிப்பு இல்லை என்ற பொழுது நம்ம உதாசீனப்படுத்திடும். அது எப்படாவது என்னைக்காவது நீ கொடுத்தாரே உதாசீனப்படுத்துவேன்னு சொல்லி நம்மள நாமே நொந்து இன்னும் துக்கத்தை அனுபவித்தோமே, அந்த துக்கம் கூட நம்ம அனுபவிக்கப்படாதுன்னு சொல்லி ஆச்சாரியன் நம்ம பரிபூர்ணமான பக்குவத்தில் இருக்கிற சமயத்துல மட்டுமே பரிபூர்ணமான அனுகிரகம். அதுதான் ஆச்சாரிய அனுகிரகத்துடைய விசேஷம். அதனால இந்த சுக்லாம்பர பிரம்மச்சாரி உள்ளுக்கு நினைச்சிட்டு இருக்காரு.